பிடிச்சோடனே கட்டி கொடுத்துருவேன். சரி, இப்போ உங்களுக்கு இப்போ உங்கள் கூட எத்தனை பிள்ளை இருக்குது? எனக்கு இப்போ எங்கள் 2 பேருக்கு ஒரு பையன், அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்கணும். அதுவும் எங்கள்கிட்ட உங்களுக்கு வேண்டாம். சரி சரி, உங்கள் 2 பேருக்கு தர நல்லா இருந்தால் ஒரே சொல்லியிருக்கேன். 3 பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்குதுக்கா. பிள்ளை தரம்னா எதுவுமே இல்லை. சரிங்க அம்மா. அந்த பொண்ணுக்கு தம்பி கட்டிக்கலான்னு பார்க்குறேன். கட்டிக்கலாம். எத்தனை வயசு? பாப்பாவுக்கு 17 வயசு ஆகுது. 18 வயசு. கட்டிக்கலாம் ஒரே சொல்லியிருக்கேன். அப்படின்னு சரியாக வரனா தெரியலையே. கட்டிக்கலாம் ஒரே சொல்லு 6 நாள் ஒரே சொல்லியிருக்கா. எனக்கு கூட 2 இதாக்காச்சும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை என்ன நான் சொல்கிறேன், போயிடணும் உடம்பு. சரி, அது யாருக்கு கிடமா என்ன செஞ்சால் பரிகாரம் சரியான்ட்டு நான் கடைசியில் ஒன்று சொல்கிறேன். ஆனால் இப்போ அவங்க தம்பிக்கு நம்ம பார்க்கல, பாப்பா. ஏன்னா அது வந்து என் வயிற்றுல அது அவங்க தடுத்து அது அள்ளியும் அதனாலதான் கட்டி வைக்கலாம்னு. நம்ம இப்போ கேட்குறியா அம்மாட்ட? சரி, அடுத்து நம்ம கேட்டுட்டு கடைசியாக கூட அது என்னன்னு தீர்ந்துட்டோம். நாங்கள் ஜாதகம் இதெல்லாம் எதுவும் பார்க்கலாமா, அதனால தான். சரி சரி, நான் சொல்கிறேன். அம்மா அவங்க கேட்டால் கொஞ்சம் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஓட்ட வாழ்க்கைனே, தண்ணீருடைய மனசு கூட வலி வேதனை. எப்போ பார்த்தாலும் ஒரு வலி வேதனை செமந்துக்கிட்டே தெரியணும். தலைக்கு மேலே நல்லவாம்பு மாதிரி வடை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது யாருன்னு தெரியல. எடுக்கிறவளை நான் வந்து அருளில் சொன்னேன், வடை எடுக்கிறவ யாருன்னு. ஏன்னா இப்போ நான் வந்து அதான் சொல்கிறது மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். வடை எடுக்கிறவ யாருன்னு பார்ப்போம். பறந்த மனசு அது மட்டுமே இருக்கு. சரியா? தந்தையே விட்டுறாங்க. இதே உன் நிலைமை சுருங்கி ஒரு பக்கம் இருந்தால் பூரா முடங்கிருக்கா, ஓட்ட நடு ஓட்ட இருக்கா, கண்ணீர் இருக்கா, கண்ணீருக்கு பஞ்சம் இல்லை. வாழ்க்கை வந்து நேராகவே போகலைன்னா ஒரு ஓரமாக ஒதுக்கிக்கிட்டே போகும். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று போய் முடியுது. இதே இந்த உங்களுடைய நிலைமை. சரியாமா? அதெல்லாம் அம்மாட்ட வந்துட்டீங்களே, அதை அம்மா தீர்த்து வச்சுருவாங்க. நீங்கள் அம்மா நம்புங்க, அப்போ மாரியாத்தாவை நம்புங்க. மட்டப்படுத்தியே உங்களை வச்சுருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். சரியா? எல்லாம் சரியாயிருந்தாலே அந்த மாதிரி பிடிச்ச துணியாக தெய்வம் வரும். தெய்வத்தை சேர்க்குமா? சரியா? அதனால் ஏதோ ஓடிட்டு இருக்கும் போல குழப்பம். சரியா? நம்புங்க அம்மா, நம்புங்க.